ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்தது ஒரு விஷயத்துக்காக இது பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம எதையும் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் அதுக்காக நம்ம ஒருத்தரை விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுக்கலாங்கிறத தாண்டி எதையுமே இந்தந்த நேரத்தில் செய்யணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் அதனாலேயே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கலாம். அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. சரி, இதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய வேணாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் நான் இருந்தேன். அதுக்காக அவர் எந்த ஒரு இதுவும் இது சரியாக இருக்கும், அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்டயே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் சரியாக படுது அப்படிங்கிறதுக்காக நான் எதையுமே நான் இது பண்ணிட முடியாது. அவருக்கு இது கரெக்டாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதுக்கு நான் இந்தந்த நேரத்தில் இது இது கிடைக்கிது, கிடைக்கல அப்படின்னுட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா எதுவுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நான் ஒரு சில நேரங்களில் அவர்கிட்ட நம்ம ஏன் இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவருக்கு என்னை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவர் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு சில நேரங்களில் யோசிக்க முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருந்ததுனால, அதுக்காக நம்ம எந்த ஒரு நேரத்துலையும் சில விஷயங்களை பேச முடியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்தந்த நேரத்துக்கு இது இது கிடைக்குதா, அதை நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நானும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எதுக்குமே இது பண்ணாத மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னென்னா ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆணுச்சு. அதனால் நான் என்ன முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, இது நம்மளுக்கு இந்த நேரத்தில் இது சரியாக இருக்குது, தவறாக இருக்குங்கிறத காட்டியும் நம்மளுக்கு எதுக்குமே இந்தந்த நேரத்தில் சரியான ஒரு விஷயத்த இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இதுக்கான இதை நம்மளுக்கு சரியான இதில் இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த நேரம் இதுக்கான இது பண்ணுறதுக்கான இதை நம்மளுக்கு பக்குவமாக கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இந்த நேரத்தில் இதுக்கான இதுங்கிறது நம்ம லைஃப்பை இனிமேனாச்சும் நம்ம வாழணும். ஏன்னா 1 இயராக இவர்கிட்ட நம்ம எந்த ஒரு இதையுமே இது பண்ணலை. அவரும் என்னென்னா நம்மளுக்கு இந்த விஷயத்துக்காக இது பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு இந்த ஒரு விஷயத்த சரியான ஒரு பக்குவத்தை கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அதுக்கான நம்ம டைமிங்கிறது நமக்கு வேணுங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, இந்த நேரத்தில் இதுக்கான இதை நம்ம முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே முடிவெடுத்துக்கிட்டேன். அதுக்காக நான் சில விஷயங்களையும் இது பண்ணிட்டேன். அதுக்கு நம்ம ஒரு முடிவெடுத்தேன்னா, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீ இதுலலாம் இனிமேலாம் இது பண்ணாத, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது அவளுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையில் அது விருப்பம் இருக்குது அவளுக்கு. ஆனால் அந்த பையன் அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், பண்ண மாட்டேங்கிறான்னு நினைக்கிற ஒரு பையனோட எப்படி அவளை நீ வாழ சொல்கிற? எனக்கு புரியலை. இதே நான் உன்னை வாழாமல் பிடிக்காமல் இருந்திருந்தேன்னா நீ எப்படி 2 பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா ஆக்கியிருப்ப. இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு ஒரு 25 வருஷத்தை கடந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு புரிதல் இருந்தால் தானே இருக்குது. அவள் மேரேஜ் ஆகி 1 இயர்லேயே இந்தந்த விஷயத்தையெல்லாம் இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவம் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கட்டும், அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அதை தான் நான் எல்லாருக்கிட்டேயுமே இது பண்ணிக்கிறது. அன்றைக்கி நான் தைரியமாக முடிவு எடுக்கலாம். இன்றைக்கி நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ்லேயே நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணினா என் வாழ்க்கையை நான் இருக்க மாட்டேன். இப்போ நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கைங்கிறது என்னை சார்ந்ததாக இருக்குது. அவர் என்னை புரிஞ்சுக்கிறவராக இருக்கார். வேலை பார்க்குறேன், பிள்ளைங்கள நல்லபடியாக இது பண்ணுறோம், செய்கிறோம், எல்லாமே இருக்குது.
அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கிறப்போ வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து கேட்டுக்கிற ஒரு விஷயம். அதனால